ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு நியாயம் செய்யும்படியாய் சொல்லி இருக்கிறார். 72ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 72ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், நெருக்கத்திலே இருக்கிறவர்கள், தள்ளப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவர்கள் தான் சிறுமைப்படுகிறவர்கள். சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரிக்கிறார். பணம் தான் எல்லாம் செய்து இந்த உலகத்துல. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அதிகாரம் எல்லாவற்றையும் செய்கிறது, பணம் எல்லாவற்றையும் செய்கிறது. ஏழைகளுக்கு யாரும் நியாயம் விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. சொல்லுவாங்க, ஏழை நியாயம் நியாயஸ்தலத்தில் ஏறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கே பாருங்க, ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் எவ்வளவு ஒரு சிறந்த தேவனாயிருக்கிறார். எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களை, திக்கற்றவர்களை, ஏழைகளை நியாயம் விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சொல்லியிருக்கிறார், விசாரித்து ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சிக்கிறார். ஏழைகள், அப்போ நம்முடைய தேவனுடைய அந்த சுபாவத்தை, அந்த என்ன சொல்லலாம், அந்த குணாதிசயம் எப்படி அருமையான குணாதிசயம் பார்த்தீங்களா? ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், ஜனத்திலே சிறுமைப்படுகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் அவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். 76ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது 76ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலேயும் சொல்லி இருக்கிறது, நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரை ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளினார். நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரை ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது. அவர் எழுந்தருளினார். எதற்காக எழுந்தருளினார்? சிறுமைப்பட்டவர்களை நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரை ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் வந்ததே எதுக்குன்னு தெரியுமா? ஏழைகள் மேல் அக்கறை கொண்டவர், சிறுமைப்பட்டவர்கள் மேல் அக்கறை கொண்டவர், விதவைகள் மேல் அக்கறை கொண்டவர். அதாவது யாராலும் எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களுக்காக நியாயம் செய்ய நம்முடைய ஆண்டவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. 2 நாளாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது, எச்சரிக்கையாய் இருந்த காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சணியமும் இல்லை. அவரிடத்தில் அநியாயமும் முகதாட்சணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது. இங்கே சொல்லப்படுங்க, கர்த்தரிடத்திலே அநியாயமே இல்லை. நீங்க ஆண்டவர் கேட்டார், என்னிடத்திலே குற்றம் உண்டு உங்கள் எவனாவது சொல்லக்கூடுமோ என்று கேட்டாரு. ஒரு அநியாயத்தை கூட அவங்களால சொல்ல முடியல, ஒரு அநியாயத்தை காட்ட முடியல. அப்படியானால் அவர் நியாயமுள்ள தேவன், அவர் நியாயத்தை விசாரிக்கிறவர், நியாயம் செய்கிறவர். அவரிடத்தில் எந்த அநியாயமும் இல்லை. கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சணியும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது. அப்ப எப்படிப்பட்ட தேவன் நம்ம பாருங்க. இன்னைக்கு பரிதானம் என்ற லஞ்சம், பரிதானம் என்றால் லஞ்சம். நீதிபதிகளுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துறாங்களாம். நீதிபதிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அவர்கள் சார்பாக தீர்ப்பளிக்கப்படுகிறது என்றெல்லாம் உலகத்திலே சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அப்போ யோசித்து பாருங்க, நம்முடைய ஆண்டவரிடத்துல அந்த பரிதானமும் செல்ல, லஞ்சமும் அங்கு நடக்கவே நடக்காது. அவருக்கு நியாயம் செய்ய மட்டும்தான் தெரியுமே தவிர அவர் அநியாயம் செய்யவே மாட்டார். 7ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 7ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். 7ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். இந்த உலகத்துல ஜனங்களுக்கு யாரு நியாயம் செய்யாவிட்டாலும் ஆண்டவர் நியாயம் செய்வார். ஏனென்றால் அவர் நியாயம் உள்ள தேவன், நியாயம் செய்கிற தேவன். ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்ட கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். ஒருவேளை நமக்கு அரசாங்கத்திலே நியாயம் கிடைக்காம இருக்கலாம், உலகத்திலே நியாயம் செய்ய யாரும் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை அரசாங்க கோர்ட்டில் கூட நமக்கு நியாயம் கிடைக்காம இருக்கலாம். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். ஒருவேளை கோர்ட்டு நமக்கு நியாயம் செய்யாம போய்விட்டாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. உலகத்துல நமக்கு நியாயம் செய்யாவிட்டாலும் நியாயம் கிடைக்காவிட்டாலும் நாம் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். ஆகவே எனக்கு நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்று நம்ம என்ன செய்யணும்? மனதிலே உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரத்திலே கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீ நியாயம் செய்யும்.
எனக்கு உலகத்திலே நியாயம் செய்ய அதிகாரிகள் இல்லை, ஆட்சியாளர்கள் இல்லை, எனக்கு உதவி செய்கிற நியாயமான ஜனங்கள் கூட இல்லை. ஆனால் நீர் ஜனங்களுக்கு நியாயம் செய்கிறவர், ஆகவே என்னுடைய விஷயத்தில் நீ நியாயம் செய்யும் என்று அந்த ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஏனென்றால் அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். 35ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 35ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக் கொண்டு எழுந்தார். சங்கீதக்காரன் எப்படி கேட்கிறாரு பாருங்க. அவருக்கு இந்த உலகத்துல நியாயம் கிடைக்கல. ஆகையால் என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக் கொண்டு எழுந்தருளுங்கிறாரு. சும்மாவா சொல்லியிருப்பாரு? யோசித்து பாருங்க. தாவீது சும்மாவா சொல்லியிருப்பாரு? அவருக்கு தெரியும் தனக்கு நியாயம் செய்ய. இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்றீங்க. தனக்கு இங்கே சொல்லப்படுகிற என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் என் விழித்துக் கொண்டு எழுந்தருளும். சரியான ஜெபம் செய்கிற ஒரு தாவீது தான் சொல்றாரு, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக் கொண்டு எழுந்தருளும். இந்த உலகத்திலே நமக்கு நம்முடைய வழக்கை நியாயம் தீர்க்க யாரும் இல்லை. நியாயம் தீர்க்க ஒருவரும் இல்லாவிட்டால் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம், எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக் கொண்டு எழுந்தருளும். ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு நியாயம் செய்வார். நம்ம வாசித்தோம் அல்லவா, தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து, அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கிறோம். அந்தபடியே தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. யோசித்து பாருங்க. நமக்கு நியாயம் நம்மெல்லாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாம் உண்மைதானே? நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கார் அல்லவா? நம்மை அழைத்தார், நம்மை தெரிந்து கொண்டார், தம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக, தம்முடைய ஊழியக்காரர்களாக இருக்கும்படியாக, தமக்கு சாட்சிகளாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? யோசித்து பாருங்க. உலகத்துக்கே நியாயம் செய்கிற கர்த்தர், ஜனங்களுக்கெல்லாம் நியாயம் செய்கிற கர்த்தர், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் எப்படி நியாயம் செய்யாமல் இருப்பார்? அடுத்த வசனம் சொல்லி இருக்கிறது, சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அல்லேலூயா. அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அப்போ நமக்கு நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இந்த உலகம் எல்லாம் அநியாயத்திலே கிடக்கிறது, எங்கே நியாயம் இல்லை. நீங்க சட்டம் என்ன சொல்லலாம், நீதிமன்றங்களில் பார்க்கலாம், மற்ற இடங்களில் பார்க்கலாம், எல்லாமே மனித குலத்துக்கு விரோதமாகவும் மனிதர்களுக்கு விரோதமாகவும் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நியாயஸ்தலங்களில் நியாயம் இல்லை, அங்கே அநியாயம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மை தேற்றிக் கொள்ள முடியும், நம்மை பலப்படுத்திக் கொள்ள முடியும். எனக்கு நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் உண்மையான நியாயாதிபதி. அல்லேலூயா. அவரை குறித்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் பூமியிலே மெய்யாய் நியாயம் செய்கிறார். 58ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே 58ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஒரு காலம் வரும், அதுக்கு முந்தின வசனங்களை எல்லாம் வாசித்து பார்த்தா இங்கே சொல்ல, மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லும் காலம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எங்கே நீதி கிடைக்கல அப்படின்னா பேசாம ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு இங்கே தாவீது ஜெபம் பண்ணது போல, எனக்கு நியாயம் செய்யும் கர்த்தாவே, உலகத்திலே என்னுடைய நியாயம் எடுபடவில்லை, எனக்கு நியாயம் கிடைக்கல, எனக்கு அநியாயம் செய்யப்படுகிறது, என்னுடைய குடும்பத்தில் அநியாயம் செய்யப்படுகிறது, என்னுடைய என்ன சொல்லலாம், என்னுடைய நண்பர்கள் எனக்கு அநியாயம் செய்கிறார்கள், இன்னும் எனக்கு அநியாயம் செய்கிறவர் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் நியாயமுள்ள நியாயாதிபதி, நீர் மெய்யாய் நியாயம் செய்கிறவர், ஆகவே எனக்கு நியாயம் செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொன்ன வந்தால் நிச்சயமாக அந்த மெய்யாய் நியாயம் செய்கிறார். இங்கே சொல்லப்பட்ட மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அதை காட்டிலும் மேலாக 146ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறாராம். 47ஆம் வசனம்,
அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஒடுக்கப்பட்ட, நெருக்கப்பட்ட, சிறுமைப்பட்ட, விதத்திலும் நெருக்கத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறதான அந்த ஒடுக்கப்பட்டவர்கள், பிறராலே ஒடுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்ட ஜனம், அப்படி ஒரு கூட்டமே இருக்கிறது. ஏழை ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், அதிகாரமற்றவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், ஆட்கள் கூட்டம் இல்லாதவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நெருக்கி ஒடுக்கி கொண்டு வந்து விடுகிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பயப்பட வேண்டாம், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர். அல்லேலூயா. இந்த குணாதிசயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய தேவனுடைய குணாதிசயம் எங்க வரையிலும் ஆழமாய் பதிகிறது பாருங்க. அப்படியான இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறது என்னென்றால், திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், நியாயம் கிடைக்காமல், உலகத்திலே நியாயம் கிடைக்காமல் போனவர்கள், அவர்களுக்கெல்லாம் நியாயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மெய்யாய், முந்தின வசனத்தை, மெய்யாய் நியாயம் செய்கிற என்றும் அறிந்து கொள்ளும், மனுஷன் அறிந்து கொள்ளுவான். ஆமா, ஒரு நாள் வரும், அப்போ ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள், மனுஷன் அறிந்து கொள்ளுவார், இந்த கர்த்தர் என்று சொல்லுகிற இந்த தேவன் தான் உண்மையிலே நியாயம் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் நியாயம் செய்கிற தேவன் என்பது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற விஷயமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த 8வது தேவனுடைய குணாதிசயம் என்று சொல்லுகிறது, அவர் நீதி செய்கிறவர், அவர் நியாயம் செய்கிறவர் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர். பிரமாணிகர் என்றால் நியாயத்தை உண்டு பண்ணினவர், பிரமாணம் எழுதி கொடுத்தவர், நியாய பிரமாணத்தை எழுதினவர், அல்லது நியாயத்தை நடைமுறைப்படுத்துவர், நியாய பிரமாணிகர். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நீதிபதி இடத்திலும் நமக்கு நியாயம் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதியாக இருக்கிறார். அவரிடத்திலே அநியாயம் இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரிடத்திலே அநியாயத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநியாயம் என்று சொல்லுகிறது அவருக்கு அருவருப்பு. யோபுவின் புஸ்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுள்ளவனுமாய் இருக்கிறான். அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அநியாயம் செய்கிற மனுஷன் ஆண்டவருடைய பார்வையிலே அருவருப்பானவன், அசுத்தம் உள்ளவன். ஏனென்றால் அவர் நியாயம் செய்கிற தேவன். ஆகவே அவருக்கு அநியாயம் பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்படியே மாம்சமான தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமல் இருக்கிறது மெய்யே. எவ்வளவு உறுதியான வார்த்தைகள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் அநியாயம் செய்யாமலும், நம்முடைய தேவன் ஒரு காலம் ஒருவருக்கும் ஒரு நேரத்திலும் ஒரு சூழ்நிலையிலும் அநியாயம் செய்ய மாட்டார். ஆகவேதான் தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. நீதியை அவர் புரட்டுறதில்லை. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் நீதியை புரட்டி விடுகிறார்கள். எவ்வளவோ பெரிய குற்றவாளிகள் எல்லாம் உலகத்தில் அப்படியே நடமாடிக்கொண்டே இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன், நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வழிபடுகிற தேவன், நம்முடைய தேவன் அநியாயம் செய்யாமலும் அவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய் என்று இந்த மெய்யான வார்த்தை சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அநியாயத்தை சகித்துக் கொள்ள மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றால் இந்த உலகம் அநியாயம் பெருத்திருக்கிறது. பிரசங்கி 3:16 சொல்லுகிறார் பாருங்க. பிரசங்கி 3:16 சொல்றாரு, இந்த உலகத்திலே அநியாயம் பெருத்திருக்கிறதாம். பிரசங்கி 3:16 வாசிக்கலாம். இன்னும் சூரியனுக்கு கீழே நான் கண்ட நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே என்ன இருந்ததா? அநியாயம் இருந்தது. அநியாயம் இருந்தது. நீதிஸ்தலத்தையும் கண்டேன், நீதிஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. அங்கே அநீதி இருந்தது. நியாயஸ்தலத்தை கண்டேன்.
கோர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்க நீதி கிடைப்பதற்காக ஜனங்கள் செல்லுகிறார்கள். ஆனால் நீதியா கிடைக்கிறது? யோசித்து பாருங்க. அங்கே அநியாயம் இருந்தது. ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார், அன்னைக்கே நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. பாருங்களேன், ஆண்டவர் அப்பவே எழுதி வச்சிருக்கார். இன்னைக்கு நியாயஸ்தலத்தில் அப்படிதான் நடக்கிறது. யோசித்து பாருங்க. ஆனா நம்முடைய தேவன் இந்த அநியாயத்துக்கெல்லாம் கூட போகவே மாட்டார். அநியாயத்தை அவர் விரும்புகிறதே இல்லை. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 10:2 வாசிக்கிறோம். அநியாயமான தீர்ப்புகளை செய்கிற செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. நம்ம சில தீர்ப்புகளை எல்லாம், கோர்ட் தீர்ப்புகளை எல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பா வருது. என்னடா இவ்வளவு பெரிய குற்றவாளியை தப்ப விட்டுறாங்க, அல்லது இப்படியெல்லாம் நடக்குதே. அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. இன்னைக்கு அதான உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அநியாயமான தீர்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வட இந்தியாவிலே அநேக ஊழியர்கள், நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் மதமாற்றம் செய்தார்கள் என்று சொல்லி அநியாயமான தீர்ப்புகள். அவர்களுக்கு அநேகருக்கு இதுல ஜாமீன்ல வெளியே வர முடியாத குற்றங்களை எழுதி, அநியாயமான தீர்ப்புகளை எழுதி சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். குடும்பமாய் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான கொடுமையான கட்டளைகள் எழுதுகிறார்கள். 10 வருடம் சிறைச்சாலை தண்டனை, 50,000 ரூபாய் தண்டனை என்றெல்லாம் எழுதி வைக்கிறார்கள். எங்கிருந்து கொடுப்பார்கள்? எப்படி? 10 வருடம் அவர்களுடைய ஊழியம் என்னவாகும், அவருடைய குடும்பம் என்னவாகும்? யோசித்து பாருங்க. அநியாயமான தீர்ப்புகள் அல்லவா? யாராவது எந்த தேவ ஊழியனாவது எந்த மனிதனையாவது கெடுக்கும்படியான ஏதாவது போதனை செய்திருக்கிறார்களா? நல்வழிப்படுத்துகிறதானே ஊழியருடைய வேலை. எந்த சுவிசேஷகனா இருக்கட்டும், எந்த தேவனுடைய ஊழியக்காரலா இருக்கட்டும், எந்த விசுவாசிக்கும் யாருக்கும் அநீதியை போதித்ததே இல்லை, அநீதி செய்ததும் இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்படுங்க, அநியாயமான தீர்ப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அநியாய தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ என்று தேவன் சொல்லி இருக்கிறார். நாட்கள் வரும், அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்படியானால் என்ன? நியாயஸ்தலங்களிலே அநியாயமான தீர்ப்புகள் நடைபெறுகிறது. இன்னும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஐயோ என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனோ நியாயம் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநியாயம் செய்கிறவன் அருவருப்பானவன் என்று உபாகமம் 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 25:16. இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாய் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆண்டவரும் அநியாயத்தை செய்ய மாட்டாரு, மனுஷனும் அநியாயம் செய்யக்கூடாது. அப்படி அநியாயம் செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லி இருக்கிறார். எவ்வளவு பெரிய இதெல்லாம், எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம், மனுஷனுடைய உள்ளத்தை அசைக்கக்கூடிய ஒரு சத்தியம். அவரும் ஒருவருக்கு அநியாயம் செய்ய மாட்டாரு, ஒருவனும் அநியாயம் செய்யக்கூடாது. அப்படி அநியாயம் செய்கிறவன் எனக்கு அருவருப்பானவன் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அருவருப்புனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒதுங்கி போயிடுறது, பக்கத்திலே போகக்கூடாது. அருவருப்பு ஆண்டவருக்கு யாரு? அநீதி செய்கிறவன். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு அநீதி செய்கிறவன் இருக்கிறார். ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனோ நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் தம்முடைய பிள்ளைகளும், பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தீர்களானால் தம்முடைய பிள்ளைகளும் தம்முடைய ஜனங்களும் யாருக்கும் ஒருவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்று எழுதியிருக்கிறார். லேவியராமம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவியராமம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது விற்றாலும் வாங்கினாலும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யவே கூடாது. விற்கிறதுல வாங்குறதுல அநியாயம் இருக்கா இல்லையா? போகாத விலைக்கு வித்துருவாங்க, தகாத விலைக்கு வாங்கிடுவாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையே வாங்கினாலும், கொண்டாலும் என்றால் வாங்கினாலும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யவே கூடாது. எவ்வளவு 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 17ஆம் வசனம்.
உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஆமா, நான் உன் தேவனாகிய கர்த்தர். தேவனுக்கு பயப்பட வேண்டும். உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம், அதாவது நியாயமற்ற எதையும் செய்யக்கூடாது. எதை செய்தாலும் நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறது போல, அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறது போல, அவருடைய ஜனங்களாகிய நாமும் நியாயம் செய்ய வேண்டும். ஒருவனும் பிறனுக்கு என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. நான் ரெண்டையும் இணைத்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். நம்முடைய தேவனின் குணாதிசயம் அப்படி இருக்க, தம்முடைய ஜனங்களும் அதே குணாதிசயத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா! அது எவ்வளவு பெரிய உண்மையான சத்தியம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் மட்டும் அவர் நல்ல குணாதிசயம், அவர் நியாயம் செய்கிறவர், அநியாயம் செய்கிறதில்லை என்பது மாத்திரமல்ல, அவருடைய ஜனங்களாகிய தம்முடைய ஜனங்களும் எந்த விதத்திலும் ஒருவருக்கும் என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! அப்போஸ்தலர் பிரீகள் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாய் பவுல் எழுதும்போது விதமாக எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் பிரீகள் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன கேட்கிறான் கேள்வி. நீங்க சகோதரர் அல்ல, ஒருவருக்கொரு சகோதரராய் இருக்கிறீர்களே. நீங்கள் அப்படி இருக்க நீங்கள் ஒருவருக்கு அநியாயம் எப்படி செய்யலாம்? நல்ல ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்படின்னா என்ன? சகோதரர்களில் ஒருவருக்கொருவரும் எந்த விதத்திலும் ஒருவருக்கும் என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யவே கூடாது என்றால், நம்முடைய தேவன் அநியாயத்தை அருவருக்கிற தேவன். நம்முடைய தேவன் அநியாயம் செய்கிறவர் அல்ல, நம்முடைய தேவன் நியாயம் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் எவ்விதத்திலும் அநியாயம் செய்யக்கூடாது. 2 தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. அப்படின்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகணும். அநியாயம் செய்யக்கூடாது. ரொம்ப கிளியர் கட்டான கைடன்ஸ் கொடுக்கிறார். இப்போதல்ல, இதெல்லாம் ஆண்டவர் முன்பே எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய ஜனங்கள் இன்னும் அதை படிக்கவில்லை, பார்க்கவில்லை, அதை புரியவில்லை, அதை செய்யவில்லை. அப்படின்னா நான் என்ன அநியாயம் செய்கிறேன் பாஸ்டர்? குட், அநியாயம் செய்யாவிட்டா பரவாயில்ல. ஆனால் இந்த சத்தியத்தை அறிந்தவன் எவ்விதத்திலும் நாம் பிறருக்கு அநியாயம் செய்யவே கூடாது. ஏனென்றால் ஏன் செய்யக்கூடாதுன்னா, நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை மீட்டு கொண்டவர், நம்மை ரட்சித்தவர், நம்மை நடத்துகிறவர், நம்முடைய தேவாதி தேவன், அவர் அநியாயம் செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் ஒருவரும் அநியாயம் செய்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்றும் இங்கே சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் ஏன் இப்படி சொல்லி இருக்கிறார்னா, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்கிற தேவன். ஏசாயா 33:22 வாசித்தோம், கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. நம்முடைய நியாயாதிபதி யார் என்றால் கர்த்தர் தான். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யாவருக்கும் நீதி செய்கிறவர். அல்லேலூயா. 75ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 75ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். என்ன வாசிக்கலாம்? தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். தேவனே நியாயாதிபதி. நியாயாதிபதி என்ன செய்கிறார்? 2 பேரும் பிரச்சனையோட போயிருக்கிறாங்க. சண்டை போட்டவங்களோ, அடி போட்டவங்களோ, அல்லது சொத்து தகராறு யாரோ போயிருக்கிறாங்க. இதுல ஒரு பக்கம் தான் என்ன இருக்கும்? நியாயம் இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன இருக்காது? 2 பேர் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேர் போயிருக்கிறாங்க. இப்ப அந்த ஒருவன் என்ன செய்யப்படுவான்? அநியாயம் செய்தவன் தாழ்த்தப்படுவான், நியாயம் செய்தவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால்
தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஏனென்றால் அவர் சரியாக நியாயம் தீர்க்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவனே நியாயாதிபதி. 50ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 50ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். வானங்கள் அவருடைய நீதி அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. தேவனே நியாயாதிபதி. ஏன் இத்தனை வசனங்களை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இத்தனை வசனங்கள் இந்த வேதத்திலே அவர் நியாயாதிபதி, நியாயாதிபதி, நியாயம் செய்கிறவர், அநியாயம் செய்யாத தேவன், அநியாயம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற தேவன் என்று இங்கே இத்தனை முறை வேதத்திலே சொல்லி இருக்கிறது என்றால், தம்முடைய ஜனங்கள் எப்படி ஆயிலும் அநியாயம் செய்யாதவர்களாக, நியாயம் செய்கிற தேவனை போல நியாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கே வாசித்தாலும் இருக்க வேண்டும். சில காரியங்களை குறித்து தேவன் அடிக்கடி சொல்லி இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயாவது வேதத்தை புரட்டினா அது அவளுடைய கண்களிலே பட வேண்டும். எங்கேயாவது ஒரு வசனத்தை தேடும்போது இது அவளுடைய கண்களிலே பட்டு எங்கே வைத்திருந்தாலும் இருக்கணும், எங்கே வைத்திருந்தாலும் இருக்கணும், எங்கே வைத்தாலும் அவர்கள் அதை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அநேக வசனங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். அதே போலதான் தேவனே நியாயாதிபதி என்று பல இடங்களிலே சொல்லிப்பதற்கு காரணம் ரெண்டு உண்டு. அவர் நீதி செய்கிற நியாயாதிபதி, இரண்டாவது உலகத்திலே உங்களுக்கு நீதி கிடைக்காது, ஆகவே நான் தான் உண்மையான நியாயாதிபதி, உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதிகள் நீதி செய்ய மாட்டார்கள், ஆனால் நானோ உனக்கு நியாயம் செய்வேன், ஏனென்றால் உன்னுடைய நியாயாதிபதி நான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் என்றால் யாருக்கு? எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன். நமக்கு மட்டும் இல்லைங்க, சகலருக்கும் அவர் தான் நியாயாதிபதி. ஆனா நியாயாதிபதி இடத்துல நாம போனோம், அப்படிதானே? இப்ப 2 பேருக்கு பிரச்சனை இருக்குன்னு வைப்போம். பிரச்சனை 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 நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், பிரச்சனை தீராது. யார்கிட்ட போகணும்? நியாயாதிபதி இடத்துல போகணும். அப்போ நாம போறதுனால அவர் நமக்கு நியாயம் செய்வார். போகாம இருந்தா என்ன செய்வார்? 2 பேருக்கு பிரச்சனை, கோர்ட்டுக்கு தானே போகணும். 2 பேருக்கு பிரச்சனை, அது தீராமலே ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னா எங்க போவாங்க? கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டுக்கு போனா நீதி உள்ள பக்கம் நீதி கிடைக்குமோ, அது என்ன உலகத்தின் நீதி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா இங்க என்ன சொல்லுகிறார்? யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கு. அப்படியானால் நம்முடைய தேவன் யாவருக்குமான நியாயாதிபதி. ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட சாரார் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல அவர் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம், ஆனா அவர் யாவருக்கும் நியாயாதிபதி. அவர் இன்னொரு வசனம் அதை விட மேன்மையாய் சொல்லி இருக்கிறது, அவர் மரித்தோருக்கும் உயிரோடு இருப்பவர்களுக்கு நியாயாதிபதி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே சொல்லுகிறாரு. அப்போஸ்தலர் 10:42 அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நீதிபதி என்று. அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, மரித்தவர்களுக்கும் நியாயாதிபதி. உலகத்தில் இருக்க நியாயாதிபதி எல்லாம் இப்போ கேஸ் நடந்தது. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக கேஸ் நடந்துச்சு. கேஸ் நடந்து கடைசியில் தீர்ப்பாயிடுச்சு. தீர்ப்பான உடனே அந்த தீர்ப்பில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த தீர்ப்பை அவர்களால் நிறைவேற்ற முடியல. ஏன்னா அதுக்கு முன்னால் அவங்க என்ன செஞ்சாங்க? இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுனால அந்த தீர்ப்பை அவர்களுக்கு வழங்க முடியல, அந்த தீர்ப்பை அவர்களே நிறைவேற்ற முடியவில்லை. அப்போ இந்த உலகத்தில் இருக்க நியாயாதிபதிகள் உலகத்தில் வாழுகிறவர்களுக்கான நியாயாதிபதிகள் மட்டும்தான். யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம். நீங்க சில கேஸுகளை பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருப்பாங்க, 10 வருடத்துக்கு முன்பாக அந்த கேஸ் போட்டிருப்பாங்க, 20 குற்றவாளிகள் இருந்திருப்பாங்க, 20 பேருக்கு எஃப்ஐஆர் மேலே போட்டிருப்பாங்க. அந்த 20 பேரில் போய் சொல்லுவாங்க இவங்க போட்டு அதில் 2 பேர் மரித்து போனார்கள், வியாதியினாலோ ஆக்சிடென்ட்னாலே அதில் இறந்து போனார்கள். அப்போ என்ன நடக்கும்? 20 பேருக்கும் ஒரே தண்டனை தான், ஆனால் அந்த 2 பேருக்கு தண்டனையை நிறைவேற்ற முடியல. ஏன்னா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. அப்போ இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதிகள் எல்லாம் வாழுகிறவர்களுக்கான
உயிரோடு இருக்கிறவர்களுக்கான நீதிபதி. ஆனா நம்முடைய தேவன் மட்டும்தான் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கான நீதிபதி. எவ்வளவு பெரிய சத்தியம் அதுல இருக்கு தெரியுமா? அப்படின்னா நீ செத்து போயிட்டா கூட ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்வார்னு அர்த்தம். நீ செத்த பிறகு கூட உனக்கு நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அது எவ்வளவு பெரிய அர்த்தம் கொண்டதா இருக்கிறது. நம்ம நினைச்சோம் இயேசு கிறிஸ்து மரித்து போனார், அவர் மரிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். இல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக மரித்தோருக்கும் ஜீவன் உள்ளவருக்கும் நியாயாதிபதியாக ஒரு நாளில் வெளிப்படுவார். அல்லேலூயா. அன்றைக்கு நமக்கு தெரியல, வலது பக்கத்திலேயும் இடது பக்கத்திலேயும் 2 கூட்டங்கள் நிற்பார்கள். அதற்கு முன்ன என்ன நடக்குது? எக்காலம் துணிக்கும் போது ஜனங்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். மரித்தோர்கள் எல்லாம் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும்போது சிலர் வலது புறத்தில் இருப்பார்கள், சிலர் இடது புறத்தில் இருப்பார்கள். அப்பொழுது அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அப்போ அந்த வசனத்தை ஒப்பிட்டு பாருங்க. அப்போ நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, மரித்தோர்களுக்கும் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய சத்தியத்தை விளக்குது தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே வருவார் என்றும் அவருடைய சிங்காசனத்துக்குமாக நம்ம எல்லாரும் நிற்க வேண்டும் என்றும் நம்முடைய நீதிக்கு தக்கதாக அவர் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்றும் இந்த ஒரு வார்த்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. நினைப்பூட்டுதா இல்லையா? இந்த வார்த்தை அந்த வார்த்தை எவ்வளவு ஒத்து போகிறது பாருங்க. அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பாரோ என்றார். சர்வலோக நியாயாதிபதி அல்லேலூயா சொல்லுமா. உலகத்திலே இப்ப நமக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற மூத்த ஒருவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கிறாங்க. அது இந்தியாவில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் ஜட்ஜி. அமெரிக்காவில் இருக்கிற ஒருவனுக்கு ஜட்ஜா இருக்க முடியுமா? முடியாது. அவர் இந்தியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்திய சட்டத்தின்படியான ஒரு நியாய நீதிபதி. அவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இப்போ திரு சந்திரசூட் அவர்கள் இருக்கிறார். இப்போ அவர் உச்ச நீதிமன்றத்தின் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. அதே போல அமெரிக்காவில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு நீதிபதி இருக்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு ஒருத்தர் இருக்கிறார். எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு நீதிபதி இருக்கிறாரா? இப்போ ஒருவர் இப்ப இந்திய நீதிபதி அமெரிக்காவில் ஒருவனுக்கு என்ன வழங்க முடியாது? தண்டனை வழங்க முடியாது. இவர் இந்திய சட்டத்துக்கு உட்பட்டவர். ஆகவே அமெரிக்காவில் ஒருவருக்கு என்ன வழங்க முடியாது? தண்டனை வழங்க முடியாது. ஏன்? நிறைய பேர் அமெரிக்காவின் குடியுரிமை பெற்று போயிடுறாங்கன்னா, அப்படி அமெரிக்க குடியுரிமையை இந்தியாவில் தண்டிக்கப்பட முடியாது. அதனால அவங்க அமெரிக்கா குடியுரிமை பெற்று போயிடுறாங்க. நிறைய பேர் அப்படித்தான் போயிடுறாங்க. பணத்தை ஏமாற்றவங்களாம் போயிடுறாங்க. யோசித்து பாருங்க. அப்போ இந்தியாவுக்கான தலைமை நீதிபதி இந்தியாவுக்கு மட்டும், அமெரிக்காவின் தலைமை நீதிபதி அமெரிக்காவுக்கு மட்டும். எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நீதிபதி இல்லவே இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு நீதிபதி இருக்கிறார். அவர் தான் நம்முடைய தேவன். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சர்வலோக நீதிபதி. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் தீர்ப்பு வழங்க முடியும். எந்த நீதிமன்றத்திற்கும் மேலான நீதிமன்றம் அவர் இருக்கிறது. அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த வேர்ல்டு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கிறார்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாகிஸ்தான் இருக்கிறார்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்கிறார்கள். ஆனா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு இல்லை. ஆனா நம்முடைய தேவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? சர்வலோக நியாயாதிபதி. அல்லேலூயா. உலகத்தின் எந்த கடைக்கோடியிலே இருக்கிறவனையும் அவர் தண்டிக்கவும் முடியும், விடுவிக்கவும் முடியும். இவ்வளவு பெரிய சத்தியம், எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா? அது அந்த 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 குணாதிசயம், அந்த ஒரு பெரிய அதிகாரம்னு சொல்லலாம். அதிகாரத்தை காட்டிலும் அது அவருடைய குணாதிசயம். தேவன் அவருக்கு வழங்கி இருக்க குணாதிசயம். சர்வலோக நியாயாதிபதி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் எபிரேயர்ல வாசித்தோம், சகலருக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாய் தேவன் என்று. அல்லேலூயா.
இதை யாக்கோபு எழுதும்போது எழுதுகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஹல்லேலூயா. ஒருவருக்கொரு முறையிடாதீங்க, ஒருவருக்கொருவர் சண்டை போடாதீங்க. ஏனென்றால் இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். நம்முடைய நியாயாதிபதி நம்ம எங்கும் தேடி போக வேண்டியதில்லை. அவர் நம்மை தேடி வருகிற நியாயாதிபதி. தேடி வந்து நியாயம் செய்கிறவர், தேடி வந்து அநியாயம் செய்கிறவர் அல்ல, தேடி வந்து நியாயம் செய்கிறவர். சொல்லப்போனா நியாயஸ்தலத்தை தேடி எல்லாரும் போக வேண்டும். ஆனால் நம்முடைய தேவனோ நியாயம் செய்கிறதுக்கு நம்மை தேடி நம்முடைய வாசற்படியிலே வருகிறார். அதனால நமக்கு உலகத்தில் நியாயம் கிடைக்கல, எனக்கு தொடர்ந்து அநியாயம் தான் செய்யப்படுகிறது, இந்த அநியாயத்தை எவ்வளவு நாள் சகித்துக் கொள்ளுவேன், புலம்பாதீங்க. நியாயாதிபதி எங்க நிற்கிறார்? வாசற்படியிலே நிற்கிறார். எதற்கு நிற்கிறார்? நியாயம் செய்யும்படியாய் நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்குவோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். அல்லேலூயா. கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும், 2 பேருக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோ, 2 பேருக்கு பிரச்சனை, 2 பேரும் சேர்ந்து சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நான் பார்த்துக்கிறேன் உன்னை கோர்ட்டில் அப்படின்னெல்லாம் சொல்லவே கூடாது. நான் உன்னை கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், நான் உன்னை அங்கே பார்த்துக்கிறேன், உனக்கு இங்கே பார்த்துக்கிறேன். நோ நோ, இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நமக்கு கர்த்தர் நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் நம்முடைய வாசற்படியிலே நிற்கிறார், அவர் நமக்கு உனக்கும் எனக்கும் நியாயம் தீர்ப்பார். அப்போ எல்லாவற்றுக்கும் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் நியாயம் தீர்க்கிறத கர்த்தர். அவர்தான் நியாயாதிபதி, அவர்தான் நியாயம் செய்கிறவர், அவர் சர்வலோக நியாயாதிபதி. அவர் நமக்கு மாத்திரமல்ல யாவருக்கும் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். எப்படிப்பட்ட நியாயாதிபதி? எரேமியா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் கூடாரம் அழிந்து போயிற்று, இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே. இது இன்னும் கொஞ்சம் ஆழமா. நம்ம இப்போ கோர்ட்டுக்கு போறோம், ஒரு பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோம். கோர்ட்டில் ஜட்ஜ் எதை பார்ப்பாரு? கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்ப்பாரு. 2 பேர் வழக்கு போடுறாங்கன்னா 2 பேருடைய டாக்குமெண்ட்ஸ் யார் முன்னாடி நிற்கும்? யார் முன்னாடி இருக்கும்? வாதி பிரதிவாதி 2 பேர் இருப்பாங்க. ஒரு வழக்கில் வாதி பிரதிவாதி 2 இருப்பாங்க. அவர் எதன்படி தீர்ப்பளிப்பார் தெரியுமா? கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் படி யார் தப்பு, டாக்குமெண்ட்ஸ் தான் அவருக்கு பேசுமே தவிர வேற எதுவும் அவர் பார்க்க மாட்டார். வேற எதுக்கும் அவர் தெரியாது. அவர் சாயங்காலம் வீட்டுக்கு போவார், வீட்டில் போய் கட்டுகளை எடுத்து படிப்பார், அடுத்த நாள் வந்து உட்காருவார். இவருக்கு வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு நேரமே இருக்காது, யாரையும் பார்க்க மாட்டார். உலகமே அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் வழக்கு கட்டு, அதுக்கு கட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, கட்டு. அந்த கட்டு எடுத்துட்டு போவார் வக்கீல். இப்போ வாதி பிரதிவாதி 2 பேருடைய கட்டு எடுத்து அது முன்னால வச்சிருப்பாங்க. கொண்டு இந்த விசாரணை துவங்கும் போது வாதியினுடைய கட்டும் பிரதிவாதியினுடைய கட்டு 2 அங்கே இருக்கும். இதுல 2லே டாக்குமெண்ட், இவர் நான் தான் சரிங்கிற டாக்குமெண்ட் வச்சிருப்பாரு, இவர் நான் தான் சரிங்கிற டாக்குமெண்ட் வச்சிருப்பாரு. இப்போ அந்த நியாயாதிபதி இதை 2ஐயும் பார்ப்பாரு. பார்த்துட்டு உடனே தீர்ப்பு வழங்க மாட்டார். அதில் சில நுணுக்கங்களை பார்ப்பதற்காக அந்த கட்டுகளை வீட்டுக்கு எடுத்துட்டு போவார், போய் படிப்பார். அப்புறம் ஒரு நாள் தீர்ப்பு சொல்லுவார். எதை வச்சு தீர்ப்பு சொல்றாரு? தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு தீர்ப்பு சொல்றாரு. டாக்குமெண்ட்ஸ் தப்பா கூட இருக்கலாம், அந்த டாக்குமெண்ட்ஸ் அவரை தவறாக வழி நடத்தி விடலாம், கண்டிப்பா நடந்திருக்குது. ஆனா இங்கே சொல்லி இருக்கு பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்தரியங்களை இருதயத்தை சோதித்தருகிற நீதி உள்ள நியாயாதிபதியே. நியாயாதிபதிக்கு மட்டும், நம்ம உலகத்துல இப்ப இருக்கிற ஜட்ஜஸுக்கு இந்த ஹார்ட்டை சோதித்து பார்க்கிற ஒரு மிஷின் கொடுத்துட்டாங்கன்னு வைப்போம்.
ஈஸியா முடிஞ்சிடும்ல. தீர்ப்பெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒரு குற்றவாளி ஒரு கோர்ட்ல ஒரு இதுல நிக்கிறான்னா கண்டிப்பா அவனுடைய மனதுல சொல்லும், ஏய் நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லும். இன்னொரு பக்கம் அந்த குற்றவாளி அல்லாதவனா, ஐயோ நான் குற்றம் இல்லாததுக்காக தண்டிக்கப்பட போறேன்னு, நான் குற்றம் செய்யலேன்னு இருக்கும். இதை நியாயாதிபதி அறிந்து கொள்ள ஒரு மிஷன் இருக்குன்னு வைப்போம். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்ம கோர்ட்டெல்லாம் கரெக்டா நியாயத்திற்கு வழங்க முடியும், சீக்கிரமாய் வழங்க முடியும். இன்னைக்கு ஒரு வழக்கு 10 வருஷம் 20 வருஷம்னு ஓடிட்டு இருக்குது. ஏன்னா இன்னும் அவருக்கே புலப்படல இதுக்கு என்ன தீர்ப்பு வழங்குறது. இவன் இது சரிங்கிறான், அது சரிங்கிறான், அது தப்புங்கிறான், இது தப்புங்கிறான், இந்த வக்கீல் இப்படி பேசுறான், அந்த வக்கீல் அப்படி பேசுறான். அவருக்கே ஒரே கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்குது. வருஷ கணக்கா 20 வருஷம் 30 வருஷம். சில கேஸ் எல்லாம் வாதி பிரதிவாதியும் செத்து போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் இந்தியாவில் ஓடிட்டு இருக்குது. அத அந்த ஜட்ஜுக்கு மட்டும் 2 பேருடைய இருதயத்தையும் பார்க்கிற ஒரு கருவி இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம், எவ்வளவு ஈஸியா காரியங்கள் முடிந்திருக்கும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதிகளுக்கு அந்த கருவி இல்லை, அந்த அறிவு இல்லை, அந்த திறமை இல்லை, அந்த என்ன சொல்லலாம், அந்த ஒரு கிருபை இல்லை. நம்முடைய நியாயாதிபதிக்கு உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நியாயாதிபதி. அல்லேலூயா. அப்போ எல்லா நியாயாதிபதிகளிலும் பெரியவரா இல்லையா? யோசித்து பாருங்க. சகல நியாயாதிபதிகளிலும் சிறந்தவர். அவரை மாதிரி வேற யாரும் சரியாய் நியாயம் தீர்க்க முடியாது. ஏனென்றால் வாதியினுடைய பிரதிவாதியினுடைய 2 பேருடைய உள்ளங்களையும் பார்க்கிறார். உள்ளம் போய் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு டெஸ்ட் இருக்கிறது. இப்போ ஒருத்தர் சொல்றாருன்னா ஒரு உண்மையைத்தான் சொல்றாரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு புதுசாக ஒரு டெஸ்ட் இருக்கு, நடத்தி அந்த உண்மை கண்டறியும் சோதனை அப்படின்பாங்க. அவர் சொல்றது உண்மைதானா அப்படிங்கிறது ஒரு உண்மை கண்டறியும் ஒரு சோதனை அப்படிங்கிற ஒரு, அதாவது அந்த நேரத்தில் அவனுடைய உண்மையை சொன்னான்னா அவனுடைய இரத்த ஓட்டங்கள் மற்ற எல்லாம் அவனுடைய மனோபாவங்கள் இதெல்லாமே நார்மலாக இருக்குமா. பொய்யை சொன்னான்னா ப்ரெஷர்லாம் ஏறி இருக்கும், இரத்த ஓட்டம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களா? ஏதோ ஒரு கருவி, உண்மை கண்டறியும் அருவி அப்படி கருவி அப்படின்னு. ஆனால் நம்முடைய தேவனுக்கு அந்த கருவி எல்லாம் வேண்டாம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் அவர் சோதித்தருகிறார். அல்லேலூயா. சோதித்தருகிற நீதி உள்ள நியாயாதிபதி. சோதித்து அறிந்தும் தப்பு செய்யலாம். யோசித்து பாருங்க. ஒரு நியாயாதிபதி இருக்கிறார், அவருக்கு உள்ளத்தை அறிகிற ஒரு கருவி இருக்கிறது. அவர் கருவியில பார்க்கிறாரு, இவன் தப்பு பண்ணிட்டான், இவன் தப்பு பண்ணாதவன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைப்போம். தெரிஞ்ச பிறகும் அநியாயம் செய்யலாம். அந்த நியாயாதிபதி அநியாயம் செய்யற நியாயாதிபதியா இருந்தா அநியாயம் செய்வான். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உள்ளந்தரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதி உள்ள நியாயாதிபதி. அப்ப அவர் அநியாயம் செய்வாரா? உள்ளத்திரியத்தை சோதித்தறிந்தாலும் அவர் அநியாயம் செய்யாத நீதி உள்ள நியாயாதிபதி. இதை விட வேற என்ன வேணும்? நம்முடைய தேவனுடைய அந்த குணாதிசயம் எவ்வளவு மேன்மையான குணாதிசயம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமா, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவருடைய டைட்டிலே எப்படி? இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு நீதிபதி தீர்ப்பை வழங்கினார். யார் அந்த தீர்ப்பை வழங்க முன் வரல. அந்த வழக்க தைரியமாக முன் வந்து அந்த தீர்ப்பை வழங்கினார் ஒரு நீதிபதி. அவருடைய பேர் எந்த அளவுக்கு பிரபலமாச்சு தெரியுமா? பயங்கரமா பிரபலமாச்சு. அவர் ஒரு கிறிஸ்தவர், குன்ஹா என்கிறதான ஒரு கிறிஸ்தவர். அவரால் மட்டும்தான் அந்த தீர்ப்பை வழங்கவும், அந்த தீர்ப்பு வழங்கின உடனேயே அந்த தண்டனையை கொடுக்கும். யோசித்து பாருங்க. அன்னைக்கெல்லாம் அது ஆச்சரியமான ஒரு காரியம். இன்னைக்கு அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட போகிறது. தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பதாகவே சிறைச்சாலையெல்லாம் ரெடியா வச்சிருந்துட்டு தீர்ப்பு வழங்கின உடனே வீட்டுக்கு அனுப்பல, இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு தண்டனைன்னு சொல்ல, தீர்ப்பு வழங்கின உடனே நேரடியாக எங்க போயிட்டாங்க? சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட நீதிபதிகள் கிடைப்பது அரிது. அப்படிப்பட்ட நீதிபதிகளை பார்க்கிறதே அரிது, கேள்விப்படுறதே அரிது. இங்கே பாருங்க, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி.
அவருடைய டைட்டில் இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு மட்டும் போடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னால நீதியுள்ள சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட முடியுமா? முடியாது, போட மாட்டாங்க. ஆனா நம்முடைய தேவன் சர்வலோக நியாயாதிபதி. அவர் சர்வலோக நியாயாதிபதி மாத்திரமல்ல, அவர் சர்வலோக நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான 119ஆம் சங்கீதம் 62ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதம் 62ஆம் வசனம். உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். பாருங்களேன், உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதிரத்திலே எழுந்திருப்பேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதிராத்திரியில் எழுந்திருப்பேன். இந்த சர்வலோக நீதியுள்ள நியாயாதிபதி அவருடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் நம்ம துதிக்க முடியும். ஏன்னா நீதியாய் தீர்ப்பு வழங்கினா நம்மளாம் துதிக்க மாட்டோமா? யோசித்து பாருங்க. நம்முடைய காரியங்கள்ல நீதியான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்குவோம். 2 பேருக்கு ஒரு பிரச்சனை, கோர்ட்டு போயிட்டோம். அந்த ஜட்ஜ் வந்து சரியான நீதியான அல்லது இப்படி சொல்ல நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாருன்னு வைப்போம். பாதிராத்திரியில கூட எழுந்து குதிக்க மாட்டோம். யோசித்து பாருங்களேன். அதுதான் தாவீது சொல்றாரு, உமது நீதியான எனக்கு சாதகமான தீர்ப்பு நிமித்தம் சொல்லல, உமது நீதியான நியாய தீர்ப்புகள் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன்கிறார். நியாய தீர்ப்புகள், சர்வலோக நியாயாதிபதி அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமா? நீதியான நியாய தீர்ப்பா இருக்குமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அப்படியா நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். நீதி கேடுங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாது, அநீதிங்கிறத நினைச்சு பார்க்க கூட முடியாது. அவர் நீதி செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த நியாயாதிபதிக்கு முன்பதாக நாம் எல்லாரும் நிற்க வேண்டும். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவுடைய நியாயஸ்தலத்திற்கு முன்பாக நிற்போமே. எல்லாரும் நிக்கணும், யாரும் தப்ப முடியாது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தலத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். என்றால் அவர் சர்வலோக நியாயாதிபதி, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. எல்லா ஜனங்களும் சொல்றாரு, நாம் எல்லாரும். பவுல் சொல்லுகிற நாம் எல்லாரும் என்று சொல்லுகிறது எல்லாரையும் அடக்கி விட்டார். நாம் எல்லாரும் அந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது எல்லாருக்கும் தான் எழுதப்பட்டிருக்கிறது, உலகத்தில் எல்லா மனிதருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் எங்கே நிற்க வேண்டும்? அவருடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆனா பயப்பட வேண்டாம். ஏன்? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. என்னமோ சொல்லுவாங்களே, மடியில கனம் இருந்தாதானே வழியில பயம். அக்கிரமம் அநியாயம் ஒண்ணு நம்ம கிட்ட இல்லைன்னா அந்த நியாயஸ்தலத்துக்கு பயப்பட வேண்டாம். அந்த நியாயஸ்தலத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆமா, அவர் சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதி, ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதி. நாம் எல்லாரும் அந்த நியாயஸ்தலத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். ஏனென்றால்
அவனவன் சரீரத்திலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையணும். அல்லேலூயா. அந்த நாளிலே அவர் சரியாக நியாயம் தீர்ப்பார். இப்ப அவர் யாரையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை, யாரையும் நியாயம் தீர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஒருவரை நியாயம் தீர்க்கவே கூடாது. நீ குற்றவாளி, நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், அதுக்கு உனக்கு அதிகாரமே இல்லை, தீர்க்க கூடாது என்று தான் சொல்லி இருக்கிறார். ஆனால் அவரே ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நியாயாதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கொண்டு ஒரு நியாய தீர்ப்பின் நாளை குறித்திருக்கிறார். லூக்கா 10:14 லூக்கா 10:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை நியாய தீர்ப்பு நாள், சிங்காசனத்தின் முன்பாக நாம் நிற்போம். நியாய தீர்ப்பு நாள் வரும். நீ பாத்தீங்களா, கேஸ் நடந்துட்டு இருக்கும், 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் நடந்துட்டே இருக்கும். இந்த கேஸுக்கு இந்த கேஸுக்கு தீர்ப்பு இந்த நாள்னு சொல்லுவாங்க. இப்போ கூட சொல்லியிருக்காங்க, யாருக்கெல்லாமா தீர்ப்பு கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. நியாய தீர்ப்புக்கு ஒரு நாள் குறிப்பாங்க, அப்படித்தானே குறிப்பாங்க. இப்போ அம்மையார் ஜெயலலிதா கூட அப்படித்தான் நடந்தது, எல்லாருக்கும் அப்படித்தான் நடக்கும். இன்னைக்கு கேஸ் எடுத்து இன்னைக்கே முடிச்சு நாளைக்கு தீர்ப்பு சொல்லிட மாட்டாங்க. நியாய தீர்ப்பு சொல்றதுக்கு ஒரு நாள் குறிப்பாங்க. இங்க அதுதான் சொல்லியிருக்கு, நியாய தீர்ப்பு நாளில் அவர் சிங்காசனத்தின் மேல் நிற்பார், உட்கார்ந்திருப்பார். அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நியாய தீர்ப்பு வழங்கப்படும். லூக்கா 12 அடுத்த அதிகாரத்தில் 31-32 வசனங்களை வாசிக்கலாம் இல்லையா? சரி, 2 பேதுரு 2 வாசிக்கலாம். 2 பேதுரு 2 கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக அக்கிரமக்காரன் அநியாயம் செய்கிறவர், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அந்த நாள்ல அக்கிரமக்காரரை ஆக்கினை தீர்ப்புக்கு வழங்குற நாள் அது. அந்த நாளுக்கு இன்னொரு பேர் அதுதான், நியாய தீர்ப்பு நாள் தான். அந்த நியாய தீர்ப்பு நாள்ல மேக்சிமம் என்ன நடக்கும்னா, அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற நாள் அந்த நாள். அதற்காகவும் அவர் வைத்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நியாயாதிபதி நல்ல நியாயாதிபதி, நீதி செய்கிறவர், ஏழைகள் மேல் இரக்கம் கொண்டவர், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர், திக்கற்றவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன். எவ்ரிதிங் இஸ் கரெக்ட், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா கடைசியில் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புல அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நான் தப்பித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம பயப்பட வேண்டியதில்லை. யாரதான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார்? யாரை? அக்கிரமக்காரரை. அப்படிதான் சொல்லி இருக்குது, அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைத்திருக்கிறார். அப்போ அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம பயப்படணுமா, நம்ம சங்கடப்படணுமா, நம்ம வேதனைப்படணுமா? ஆனா அக்கிரமக்காரராக இருந்தா வேதனைப்படணும். அக்கிரமம் செய்யல, ஒருத்தருக்கு அநியாயம் செய்யலைன்னா தைரியமா போய் அந்த கிருபாசன தண்டையில நிற்கலாம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீர் அறிவீர், என்னுடைய கைகளை நீர் அறிவீர், என்னுடைய செயல்பாடுகளை நீர் அறிவீர், என்னுடைய வார்த்தைகளை நீர் அறிவீர், என்னுடைய எல்லாவற்றையும் நீர் அறிவீர். உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை. தானியேல் சொன்னான் பார்த்தீங்களா, உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. அருமையா சொல்றாரு. அப்படி சொல்லுவோமானா நாம் அந்த ஆக்கினைக்கு தீர்ப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ரோமர் 2:16 வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதும் 2:16 என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அந்த நாளிலே எதை குறித்து நியாய தீர்ப்பு இருக்கு தெரியுமா? அந்தரங்கங்களை குறித்து, மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து
நியாய தீர்ப்பு வழங்கப்படும். அப்போ நம்முடைய வெளிப்படையான வாழ்க்கை அல்ல, வெளிப்படையான பேச்சல்ல, நம்முடைய அந்தரங்கம் என்கிற இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக, இருதயத்திலே நீதி உள்ளவர்களாக நாம் காணப்பட்டோம் என்றால் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்வோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அப்ப அந்த கடைசி நாள் நியாய தீர்ப்பிலே அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு வழங்கப்படும். அப்போ அந்தரங்கமான நம்முடைய இருதயத்தையும் அந்தரங்கமான நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோமானால் நியாய தீர்ப்பு நாளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது மாத்திரமல்ல, அவர் தவறாக அநீதியாய் நியாயம் வழங்குறவர்கள் அல்ல, அவர் நீதியாய் நியாயம் வழங்குகிற கர்த்தர். அப்போ இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவருடைய குணாதிசயங்களிலே ஒரு நல்ல குணாதிசயம் என்னென்றால், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. சர்வலோகத்துக்கு நியாயாதிபதி தான், ஆனால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. கடைசி நாளிலே அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுப்பார். ஆகவே நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமாக இருக்கட்டும், கரை நிறையற்றதாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார், அந்தரங்கங்களை பார்க்கிறார். இருதயத்தையும் இருதயத்தின் அந்தரங்கங்களை பார்க்கிற ஒரு தேவன். ஆகவே அந்த தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு அந்த நாளை குறித்து கலக்கமுடையவளா அல்ல. அந்த நாள் அநேகருக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் நாள். ஆனால் சிலருக்கோ தேவனுடைய சமூகத்திலே சென்று அவரோடு கூட ஆளுகை செய்யும் சாக்கியம் பெறும் நாள். நமக்கு எது கிடைக்கும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது? நம்முடைய பேச்சு வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? குற்றம் உள்ளவனை அவர் குற்றமற்றவராய் விடார். அவர் நீதி செய்கிற தேவன். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, உம்முடைய குணாதிசயங்களை பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அதிலும் நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நெருக்கப்படுவர்களுக்கும் நியாயம் செய்கிற தேவன் என்று அறிந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். என்றால் நாங்கள் நெருக்கப்படுகிறோம், ஏழைகளாயிருக்கிறோம், எங்களுக்கு நியாயம் செய்வர் ஒருவரும் இல்லை. ஆனால் நீர் எங்களுக்கு நியாயம் செய்கிற தேவன் என்பதனாலே நாங்கள் மகிழ்ச்சியாய் அடைகிறோம் கர்த்தாவே. அதே போல நீர் வரும் நாளிலும் அந்த நியாய தீர்ப்பு நாளிலும் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க அந்த நாளிலே நீதி செய்த நீதிமன்களாய் எங்களுக்கு உம்மோடு கூட இடம் கிடைக்கத்தக்கதாக, உம்மோடு கூட வாழத்தக்கதான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.